お前はもうすぐ胸を貫かれて死ぬのじゃ。Hey guys, random questions from Naruto. So first இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இதை வந்து நம்ம எபிசோட் 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரேண்டம் கொஸ்டினை கேட்க போறவரு நம்ம ஜெய்ஸ்கர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முடியாதுன்னு சொன்னா விட்டுருவா போறீங்க கைஸ். என்ன இவங்க அடம் முடிச்சு அவங்க சேனல்ல வீடியோ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல, நான் தான் ஜெய்ஸ்கர். ஷார்ட்டா என்ன ஃப்ரீ ஃபயர் லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் சொன்னேன், யாரும் கோச்சிக்காதீங்கப்பா. இந்த வீடியோல நான் என்ன பண்ண போறேன்னா, சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அக்கா காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காது, அதாவது அக்கா கண்ணுல பட்டிருக்காது, சாரி. சோ அந்த क्वेश्चंस எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு சில क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்பேன். அதுக்கு அவங்களுடைய பார்வையில இருந்து என்ன பதில் தராங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கா பேசுவாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோல எவ்வளவு क्वेश्चंस கேட்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? எனக்கு ஒரு 1000 क्वेश्चंस கேட்கலாம்னு தோணுது. ஆனா வீடியோ லென்த் அதிகமா போயிடும் அப்படின்றதுனால ஒரு 10 क्वेश्चन மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை மட்டும் கேட்கறேன், ஓகேவா? ஓ, டாப் 10 क्वेश्चனா? ஓகே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாத்தியாரே, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். क्वेश्चन நம்பர் ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்க் எது? ஃபேவரட் ஆர்க்னா பாய்ஸ் டு மென் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆர்க்னா அது இதுதான். எனக்கு மட்டும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் நருட்டோ ஃபேன்ஸோட ஃபேவரட் ஆர்க்கே இதுதான். 5 பாய்ஸ் எஸ் ரேங்க் மிஷனுக்கு போய் வரும்போது ஒரு மென்னா வருவாங்க. சோ இந்த ஆர்க்ல டோட்டலா 6 பேக் டு பேக் ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபைட் சீனும் தக்காளி தரமா இருக்குங்க. சும்மா சொல்லலங்க, 6 ஃபைட்டும் செம்மையா இருக்கும். சோ அந்த 6 ஃபைட்ல எனக்கு பிடிச்ச 3 ஃபைட் சீன் நான் சொல்லவா? எங்க சொல்லுங்கனாச்சும் சொல்லுங்க. இருக்கேன், சொல்லுங்க. ஃபர்ஸ்டா சாஸ்கே vs நருட்டோ ஃபைட் தான். இப்ப வரைக்குமே நருட்டோ சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இத இந்த ஃபைட்டை பார்க்கும்போது ஒரு 2 ஜீனியஸ் ஃபைட் பண்ற மாதிரியே இருக்காது, ஒரு 2 மாஸ்டர் ஃபைட் பண்ற மாதிரி தான் இருக்கும். செகண்டா ராக்லி vs கிமிமாரு. நம்ம ராக்லி எல்லாம் ட்ரங்கன் ஃபிஸ்ட் ஃபைட் பண்ணுவா பாருங்க, எவ்வளவு ஃபன்னியா இருக்குமோ அதை விட தரமா இருக்கும். தலைவன் நார்மலாவே புரட்டி எடுப்பான், இதுல ட்ரங்கன் ஃபிஸ்ட் வேற சொல்லணுமா? நம்ம கிமிமாரு எல்லாம் திருன்னு முழிப்பா, என்னத்தடா குடிச்சிட்டு பயமில்ல இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு. மூணாவதா சோஜி விச ஜிராபு. இதுல ஹைலைட்டே நம்ம சோஜி வந்து ஒவ்வொரு ஃபுட் பீல்ஸையும் சாப்பிடும் போது ஒவ்வொரு வகையான பவர்ஸ் அன்லாக் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுதாங்க. அந்த ஒவ்வொரு ஃபுட் பீல்ஸையும் சாப்பிடும் போது தலைவன் கொடுப்பான் பாருங்க ஒரு பவர் அப். அதுல அந்த லாஸ்ட் வில்லெல்லாம் சாப்பிடும் போது அவன் உயிரா போயிடும், ஆனாலும் அவன் காட்ஸில்லாவை டிஃபீட் பண்ணிடுவான். அதுதான் இங்க தரமான விஷயம். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்க்ல எல்லாரோட ஃபைட்டும் தரமா தாங்க இருக்கும். நெஜி விசஸ் கிடமாரு, ஷிகமாரு விசஸ் டையூயா, கீபா விசஸ் சக்கனோ அண்ட் ஒக்கனோவா. கரெக்டா சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் தரமான சண்டை தான். அந்த 6 எபிசோடையும் சலிக்காம பார்க்கலாங்க. சார், இப்போ क्वेश्चन நம்பர் 2 கேளுங்க. செகண்ட் क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச சானின் யாரு? ஃபேவரட் சானினா கண்டிப்பா நம்ம ஜிராயா தான். பாய்ஸ்க்கு ஜிராயாவை பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஜிராயாவை பிடிக்குதுன்னா அவர்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு பிடிக்குது? ஜிராயாட்ட என்ன இருக்கு, அவங்கிட்ட என்ன இல்ல சொல்லுங்க? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, பேர் இல்லையா, புகழ் இல்லையா, எல்லாமே இருக்கு. இதையும் தாண்டி தலைவர்கிட்ட அழகு கொட்டி இருக்கு. சுனாடி எல்லாம் அவங்களோட ஜுட்ஸு மூலமா தான் அழகா தெரியுறாங்க. ஆனா நம்ம ஜிராயா நேச்சுரல் பியூட்டிங்க. சோ அதனாலதான் ஜிராயா. சோ இதையும் தாண்டி பர்சனலாவே ஜிராயாவை பிடிக்கும். அப்ப கக்காஷி சைடுல தள்ளிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க, ஆல் டைம் ஃபேவரட் கக்காஷி தாங்க. அதுக்குன்னு ஜிராயாவை விட்டு கொடுப்பேன் நான் எந்த இடத்துலயும் சொல்லலையே. ஓகே, क्वेश्चन நம்பர் 3 கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஜுட்ஸு எது? எனக்கு பிடிச்சதுன்னா நருட்டோவோட அந்த ஒரு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஃபேவரட் ஜுட்ஸுவா? ஃபேவரட் ஜுட்ஸுனா நிறையவே இருக்கு. ஸோ இதுல ஒரு டாப் 5 ஜுட்ஸுவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா ரசிங்கன் தான் இருக்கு. ஃபர்ஸ்டா எதுக்காக ரசிங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் கேளுங்க. என் கூட பிறந்த என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனுக்கு தெரியும் நருட்டோ, அவனும் பார்த்திருக்கான். ஸோ அது ஒரு அனிமின் தான் தெரியும். ஆனாலும் எனக்கு விருப்பத்துக்காகவே அதை கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்பெல்லாம் எனக்கு தோணும், இந்த ரசிங்கனை போட்டு கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஈவன் அவன் பேருக்கு தான் கார்ட்டூன்னு சொல்லுவான், பட் அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் நருட்டோவை பார்த்துருக்கான். ஸோ அவன் தான் எனக்கே ரெக்கமெண்ட் பண்ணான். ஸோ செகண்டா எதுக்காக ரசிங்கன் தான். இந்த கமெண்ட்ல ஒரு சில பேர் நான் ஒரு சில வீடியோல ஒரு சில மிஸ்டேக்கை பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் போய் நருட்டோ அனிமியை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் தாண்டி நான் சொன்னதங்க கரெக்டாக தான் இருக்கும். அவங்க பெரிய பருப்பு மாதிரி இந்த கமெண்ட்ல தெரிஞ்ச மாதிரி வந்து கமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ தோணுங்க, இந்த ரசிங்கனெல்லாம் போட்டு கதையை முடிச்சிடலாமா அப்படின்னு.
ஸோ இதனால ஃபர்ஸ்ட் எனக்கு ரசிகன் தேவைப்படுது. செகண்டா ஃபயர் பால் ஜுட்ஸு தாங்க. இந்த ஃபயர் பால் ஜுட்ஸு எனக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே நம்ம ஹிட்டாச்சி தான். அந்த ஹேண்ட் சைன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், பட் இது வரைக்குமே எனக்கு அது வரல. தேர்டா நம்ம ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுங்க. இந்த ஜுட்ஸு எல்லாம் இருந்தா என்ன யாராச்சும் பிடிக்க முடியுமா? ஸோ ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பிடிக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நருட்டோ தான். நம்பர் 4ல சம்மனிங் ஜுட்ஸுங்க. ஸோ இந்த சம்மனிங் ஜுட்ஸு பிடிக்கிறதுக்கான காரணம் நம்ம கக்காச்சி தான். நம்பர் 5 ஃப்ளையிங் ரைஜின் தான். ஸோ ஃப்ளையிங் ரைஜினை பிடிக்கிறதுக்கான ரீசன் நம்ம மினாட்டோ தான். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் எபிசோட் எது நருட்டோ சீரிஸ்ல? ஃபேவரட் எபிசோட்னா நருட்டோ ஷிப்டன்ல 4th கிரேட் நிஞ்சா வரை ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். அதுல வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹுக்காகே வந்து ரீஅனிமேட் ஆயிருப்பாங்க. 266ல தான் என்னமோ அவங்க ரீஅனிமேட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த சீன் எல்லாம் தரமா இருக்கும். ஸோ இதையும் தாண்டி அந்த பேட்டில் ஃபீல்ட்ல என்ட்ரி அவங்க பாருங்க. அந்த எபிசோட் நம்பர் வந்து 372 நினைக்கிறேன். ஸோ சரியா தெரியல, பட் இந்த எபிசோட் தாங்க எனக்கு வந்து ஃபேவரட் எபிசோட். அந்த ஒவ்வொரு ஹுக்காகே என்ட்ரி கொடுக்கும்போது அங்க இருக்க ஷினோபிஸோட அந்த ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, ஐயோ கூஸ்பமா இருக்குங்க. 5th क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் வில்லன் யாரு? வில்லன்னா அது கண்டிப்பா நம்ம நாகராஜ் ஒரச்சிமாரு அவரோட சிஷ்ய புள்ளியான கபூட்டோ தான். ஸோ இப்போ வரைக்கும் ஃபேவரட் வில்லன்னா கண்டிப்பா அது நம்ம தலைவர் ஒரோச்சிமாரு தான். ஏன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வில்லனாவே காமிச்சிருப்பாங்க, பட் அந்த புருட்டோ சீரிஸ் தான் கொஞ்சம் மொக்க பண்ணிருப்பாங்க. ஆனாலும் ஃபேவரட் வில்லன்னா அது ஒரோச்சிமாரு தான். செகண்டா கபூட்டோ எதுக்குன்னா அந்த 4th கிரேட் நிஞ்சா வரல பண்ணிருப்பான் பாருங்க, பைபிள்ல ஒரு சம்பவம். சைலண்டா வந்து டோட்டலா எல்லா ஸ்கெட்சையும் போட்டு முடிச்சிருப்பான். சென்ஸை விட ஓவர் பவரா இருக்கா நம்ம கபூட்டோ. 6th क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபைட் எது? காரா விசஸ் ராக்லி தான் தலைவா. அது தலைவாவா? எப்பா ஃப்ளோல வரும், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓ ஓகேங்க ஓகேங்க. ஸோ டியூனிங் எக்ஸாம்ல காரா விசஸ் ராக்லி ஃபைட் தாங்க ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபைட். எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து காரா ஒரு வில்லனா தான் காமிச்சிருப்பான். நமக்கே தோணும் யாரடா இந்த சைக்கோ பைபிள் அப்படின்னு தான். ஸோ இந்த மாதிரி காராவை நம்ம ஒரு வில்லன் டோன்லயே பார்க்கும்போது அந்த ஃபைட்ல நம்ம காரா ஒரு வில்லனா தானே பார்த்துருப்போம். ஸோ அந்த வில்லனுக்கு அகேன்ஸ்டா நம்ம ராக்லி ஃபைட் பண்றானா என்னடா நடக்க போகுது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். பட் தக்காளி ஒவ்வொரு சீனும் அவ்வளோ கூஸ்பமா இருக்குங்க. அதுல அந்த நம்ம ராக்லியோட அந்த ஸ்பீடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. கிட்டத்தட்ட அந்த எண்ட் ஆஃப் ஃபைட்ல நம்ம ராக்லியோட கதையை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைப்போம். அந்த ஒரு சீன்ல கூட தலைமை எந்திரிச்சு நிப்பான் பாருங்க, அதை தாங்க தோணும் நெவர் கிவ் அப் அப்படின்னு. 7th क्वेश्चन, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் அனிமி எது? ஃபேவரட் அனிமினா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நருட்டோ தான். ஸோ நருட்டோவே தாண்டி இப்போ அட்டாக் ஆன் டைட்டன் தான். ஸோ ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி நருட்டோல ஹார்ட் ஒர்க், நெவர் கிவ் அப், சாக்ரிஃபைஸ், லாயல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம நருட்டோல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு அனிமே நருட்டோ தான். ஸோ இதனாலே எனக்கு நருட்டோவை ரொம்பவே பிடிக்கும். செகண்டா எதுக்கு அட்டாக் ஆன் டைட்டன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, பிரிட்டானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அட்டாக் ஆன் டைட்டன்ல இருக்கு. ஹீரோவா வில்லனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவன் ஏன்டா கடைசியில வில்லனா ஆனா அப்படின்னு தான் யோசிப்போம். அவன் வில்லனா மாறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி ஏவட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பாக்குற உங்களோட ஃபேவரட் அனிமேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 8th क्वेश्चन, 5 சாக்ரா நேச்சர்ஸையும் மாஸ்டர் பண்ணியிருக்கிற டாப் 3 கேரக்டர் சொல்லுங்க. ஸோ இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினா தான் இருக்கு. ஸோ ஆனாலும் சொல்லலாம். நம்பர் ஃபர்ஸ்டா நம்ம கக்காஷி தான். வேர்ல்டுல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு நம்ம கக்காஷி. எந்த ஒரு கெக்கே கென்காயும் இல்லாம தான் அந்த 5 சாக்ரா நேச்சரையும் மாஸ்டர் பண்ணிருப்பாரு. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனா இருந்தது அவரோட காப்பி டெக்னிக் தான். ஸோ இந்த காப்பி டெக்னிக் யூஸ் ஆனது எது மூலமா, ஷரிங்கன் மூலமா தானே. ஸோ இதனால தேங்க்ஸ் டு ஒபிட்டோ. ஏன்னா ஒபிட்டோவால தானே கக்காஷிக்கு அந்த பேர் புகழ் சொல்ல போனோம்னா அந்த ஷரிங்கனே கிடைச்சிருக்கும். ஸோ இதனால மட்டும் அவர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல அவரோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கு. செகண்டா த கோட் டோபிராமா. லீஃப் வில்லேஜ்ல ஒன் ஆஃப் த ஜீனியஸ்னா அது நம்ம டோபிராமா தான். த கூலஸ்ட் அப்படினாலும் நம்ம டோபிராமா தான். த சிக்மா பாய் அப்படினாலும் நம்ம டோபிராமா தான். ஸோ நம்மால இந்த 5 சாக்ரா நேச்சரையும் மாஸ்டர் பண்ணிருக்காரு. நம்பர் 3 நம்ம ஆஷிராமா தான். ஸோ நம்மால ஆஷிராமா ஆல் 5 சாக்ரா நேச்சரையும் ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. 9th क्वेश्चन கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச அனிமி யூடியூபர் யாரு? அடடா இது லிஸ்ட்லயே இல்லையே. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த அனிமி யூடியூபர்னா அனிமி மேனிக் ப்ரோ தான். அவரை மாதிரி எல்லா அனிமையும் ரிவ்யூ பண்ணணும் தான் என்னோட ட்ரீம். ஸோ கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவேன். அவர் அளவுக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஓகே, உங்களோட லாஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. கொஞ்சம் லாஸ்ட் கொஸ்டின் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும். ஈஸியாவா? ரொம்ப ஈஸியா கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10, கொனஹாவோட ஜீனியஸ் யாரு? த ஜீனியஸ் ஆஃப் கொனஹா. இந்த டைட்டிலை யாருக்கு கொடுக்கலாம்? ஏன்னா இந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது மினாட்டோ, இட்டாச்சி, கக்காஷி, நம்ம டோபிராமா. பட் இவங்க 4 பேருக்குமே நான் அந்த டைட்டில் 2வது ஆப்ஷனால தான் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனல் எப்பவுமே த சைலண்ட் பாய் நம்ம ஷிகமாரு நாராக்கு தான். த ஜீனியஸ் ஆஃப் கொனஹா ஷிகமாரு நாரா டைட்டில் எப்படி இருக்கு? தரமா இருக்கா? இவன் பார்க்க அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி குறைச்சு எடை போட்டுறாதீங்க. அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். இவன் ஒரு டீமுக்கு இம்பார்ட்டன்டான ரோலா போயிட்டானா கண்டிப்பா அந்த டீமுக்கு வெற்றி மட்டும் தான். சோ ஷிகமா
சுகுமாரோட பீக் உங்களை நிறைய பேர் எல்லாருமே ஹிடான ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. பட் இதையும் தாண்டி ஒரு பீக் ஆர்க் இருக்குங்க. அதாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாய்ஸ் டு மென். ஓகேங்க, இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட் 2ல நம்ம சந்திப்போம். சோ இந்த வீடியோக்கு மறக்காம உங்களோட சப்போர்ட் கொடுத்துருங்க. சோ மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நாங்க 2 பேரும் உங்க எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். சோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you for watching. Keep supporting. Bye bye.